ராஜ்மா மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பீன்ஸை வந்து நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி நம்ம வந்து பசலைக்கீரை பசலைக்கீரை எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அதை எடுத்து நல்லா சில் வாட்டரில் போட்டோமா அந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். அந்த மாதிரி போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு உரித்து அதையும் நல்லா கொரன்னு அரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து 4 தக்காளி, அதையும் வந்து தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அடுத்தது இஞ்சி பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இதிலே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறப்ப அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து எல்லாம் வெந்து நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. அடுத்தது வந்து வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற பசலைக்கீரையோடைய இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதித்து வந்த பிறகு வேக வச்சு வச்சுருக்கிற பீன்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே ஒரு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த எண்ணெய் வந்து மேலே நல்லா சுருண்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா வந்து ராஜ்மா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பரான டேஸ்டியான ராஜ்மா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.